அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிகவும் முக்கியமான ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். இன்றைக்கி நமக்கு சித்திரை மாதத்திற்குண்டான அமாவாசை திதியானது இருந்ததுங்க. இந்த திதி நேற்றே நமக்கு தொடங்கிடுச்சு. இரவு 7:32 அப்படிங்கும்போது இது பார்த்திங்கன்னா இன்று மாலை 5:47 வரைக்கும் இருந்துச்சு. ஏற்கனவே வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்துருக்கக்கூடிய இந்த அமாவாசை நாளில் என்னென்ன மாதிரி பரிகாரம் செஞ்சால் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் நீங்கும், பணம் சேரும், நகை சேரும் என்பது குறித்து நிறைய பதிவுகள் போட்டிருந்தேன். கண்டிப்பாக நிறைய சகோதர சகோதரிகள் அதை செஞ்சுருப்பீங்க. அதாவது 1-2வது நீங்கள் நிச்சயம் செஞ்சுருப்பீங்க. ஒருவேளை சூழ்நிலை காரணமாக இன்றைக்கி உங்களால் முன்னோர் வழிபாடு எதுவுமே செய்ய முடியல, அதே போல் எந்த ஒரு பரிகாரமுமே இன்றைக்கி செய்ய முடியல அப்படிங்கும்போது நிறைவு வாய்ப்பாக இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் செஞ்சீங்கன்னா முன்னோர்களுடைய ஆசையும் கிடைக்கும், நம்மளுடைய கோரிக்கைகளும் நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் வாழ்க்கையில் நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிட்ருக்கிறீங்க, நிம்மதியாக சாப்பிட முடியல, தூங்க முடியல, அதே போல் எந்த வேலையும் செய்கிறதுக்கு விருப்பம் இல்லை, ஒரு மாதிரி அடித்து போட்ட மாதிரி உடம்பு வலி இதெல்லாம் இருக்குது அப்படிங்கும்போது இன்று மாலை 6 மணியிலேருந்து இரவு 11 மணிக்குள்ளார செய்கிற மாதிரி ஒரு சிவப்பு மிளகாய் பரிகாரம் வீடியோவாக போட்டிருக்குறேங்க. அமாவாசை திதி முடிஞ்சிருச்சே, இனிமேல் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம். ஏன்னா இந்த அமாவாசை திதி பார்த்திங்கன்னா நமக்கு மாலை நேரத்தில் தான் முடிஞ்சிருக்குது. நாம் ஒரு சில வழிபாடு இதெல்லாம் தான் அந்த டைம் பார்த்து செய்யணும். இந்த மாதிரி திருஷ்டி பரிகாரமெல்லாம் தாராளமாக அந்த இரவு முழுவதுமே டைம் எடுத்துக்கிட்டு நம்ம செய்யலாம். ஸோ இது வரைக்கும் பார்க்காம இருந்திங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க்கை கொடுக்குறேன், பார்த்து அதன்படி செய்யுங்க. ஒரே நாள்லேயே உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும். சரி, இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு எளிமையான மெத்தடு தான். இது ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம். பீரியட்ஸ் டைம்லேயும் செய்யலாம், பிறப்பிறப்பு திட்டு இருந்தாலும் செய்யலாம், அசைவம் சாப்பிட்டுருந்தீங்கனாலும் செய்யலாம், எந்த மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் செய்யலாம். எந்த நேரத்தில்னு பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கூட நீங்கள் இதை செய்யலாம். இதுக்கு தேவையான பொருள் என்ன, இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதுக்கு ஒரு சொம்பு தண்ணீர் நமக்கு தேவைப்படுது. வீட்டில் சமையலறையில் பயன்படுத்திகிட்ருக்கிற ஏதாவது ஒரு சொம்பையே நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லைன்னா சின்னதாக ஒரு டம்ளர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் குடிக்கக்கூடிய தண்ணீர் நீங்கள் பிடிச்சி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு எச்சில் படாத மாதிரி தண்ணீராக இருக்கிறது சிறப்பு. ஒருவேளை அந்த மாதிரி தண்ணி உங்கள் வீட்டில் இல்லை, அதாவது எல்லா தண்ணியுமே நாங்கள் யூஸ் பண்ணிட்டோம், சமையலுக்கெல்லாம் எடுத்துட்டோம் அப்படிங்கும்போது நீங்கள் பைப்பில் வரக்கூடிய தண்ணீர் கூட நீங்கள் பிடிச்சிக்கலாம். சரிங்களா? அடுத்து ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. சும்மா ஒரு சின்ன அளவில் இருந்துச்சு அப்படின்னா கூட போதும். கோடு இல்லாத பியூரான ஒயிட் ஷீட்டாக இருக்கணும். அது எடுத்துக்கோங்க. அதில் சிவப்பு நிறம் அல்லது கருப்பு நிறம் அல்லது நீல நிறம், இந்த 3 கலரில் எந்த கலரில் வேணாலும் இங்கு வர மாதிரி பேனாவை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுற பாருங்கள், இந்த ஒரு நம்பரை நீங்கள் அந்த பேப்பரில் எழுதணும். இது என்ன நம்பர்னு உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும், நானும் சொல்லி காட்டுறேன். 77646400 77646400. இதை நீங்கள் எழுதிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசையை பரிபூர்ணமாக பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான ஒரு ஹீலிங் கோட் அப்படின்னு சொல்லலாம். இதை நீங்கள் எழுதிக்கோங்க. அடுத்தது நம்ம எடுத்து வச்ச இந்த சொம்புலையோ அல்லது இந்த டம்ளர்லேயோ 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி நம்ம போடுறது அப்படிங்கிறது நல்லது. சமையலுக்கு பயன்படுத்துகிற அரிசியோ அல்லது பச்சரிசியோ ஏதாவது ஒரு அரிசியோ நீங்கள் இந்த தண்ணீருக்குள்ளே போடணும். கூடவே ஒரு சிறு துண்டு வெள்ளைக்கட்டி, பனங்கற்கண்டு இல்லைன்னா வெள்ளை சர்க்கரையாவது ஏதாவது ஒரு இனிப்பு பொருளும் நம்ம போடுறது அப்படிங்கிறது நல்லது. இந்த மாதிரி போட்டு வச்சுருங்க. அடுத்தது இந்த பேப்பர், இந்த தண்ணீரில் நம்ம இந்த பொருள் போட்டிருக்கோம் இல்லையா, இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு உங்களுடைய வீட்டு சமையலறையில் அடுப்பு திட்டு இருக்குது இல்லையா, குறிப்பாக அந்த கேஸ் ஸ்டவ் பக்கத்தில் இது வச்சுருப்பீங்க, அண்டா வச்சுருப்பீங்க, அதாவது தண்ணி ஊற்றி வைக்கிற பாத்திரம் வச்சுருப்பீங்க. அது இருந்துச்சு அப்படின்னா அங்கே நீங்கள் இதை வைங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துல நீங்கள் நல்லா தொடச்சிக்கோங்க. துணி வச்சு ஈரமணி நல்லா தொடச்சிட்டு அந்த இடத்துல முதல்ல இந்த பேப்பர் வைங்க. இந்த பேப்பரில் நம்ம நம்பர் எழுதியிருக்கோம் இல்லையா, இந்த நம்பர் வானத்தை பார்த்த மாதிரி இருக்கணும். இப்போ இதுக்கு மேலே அந்த சொம்பையோ டம்ளரையோ நீங்கள் வச்சிடணும். வச்சுட்டு இப்போ இந்த தண்ணீர் தான் உங்கள் முன்னோர்கள்னு நினச்சிட்டு மனதார நீங்கள் வேண்டிக்கோங்க.
நாங்கள் தெரிஞ்சும் தெரியாமல் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தால் மன்னிச்சுக்கோங்க. உங்களுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு பரிபூர்ணமாக வேணும், குடும்பம் நல்ல செழிப்பாக வளரணும் அப்படின்னு சொல்லி ஆத்மார்த்தமாக வேண்டிக்கோங்க. அதன் பிறகு ஒரு தட்டு போட்டு இந்த தண்ணீரை மூடி வச்சுட்டு நீங்கள் நிம்மதியாக படுத்து தூங்குங்க. இப்போ நாளை காலையில் எழுந்ததும் குளித்து முடித்ததுக்கு அப்புறமா இந்த பேப்பர் இருக்குது இல்லையா, இதை வந்துட்டு நீங்கள் விளக்குலேயும் மெழுகுவத்திலையும் காட்டி எரித்து அந்த சாம்பலை வெளியில் ஊதி விட்டுருங்க. இந்த சொம்புலேயோ அல்லது டம்ளர்லேயோ நம்ம பொருட்கள் போட்டு வச்சுக்கோம் இல்லையா, நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டில் செடி வளர்த்துனீங்கனாலும் அதனுடைய வேர் பகுதியில் போட்டுடலாம். இல்லைனா வெளியில் ரோட் சைடு எங்கேயாவது மரம் செடி கொடி இருந்துச்சுன்னா அங்கே போயிட்டு போட்டுடலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம அரிசி போட்டிருக்கிறோம் இல்லையா, இந்த அரிசி நல்லா ஊறி பெருத்து போயிருக்கும். இப்போ இதை எறும்புகள் சாப்பிடும்போது அதுக்கு ரொம்ப ரொம்ப இலகுவாக இருக்கும். அதாவது ரொம்ப ஹார்டாக இல்லாமல் கடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதனுடைய தாற்பயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் கடினமாக அதாவது ஹார்டாக இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணுற மாதிரி மாறப்போகுது. அதுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்க போகுது அப்படின்னு அர்த்தம். மேலும் இது எறும்புகள் சாப்பிடும்போது இந்த உணவை கொடுத்தவங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறணும்னு நமக்காகவும் வேண்டிக்கும். மேலும் நம்ம முன்னோர்களை நினச்சி தான் இந்த அரிசியும் நம்ம தண்ணீரில் போட்டோம். அப்போ அவங்களுக்கும் இந்த புண்ணியம் கிடைக்கும் இல்லையா. அவங்க ஒருவேளை நரகத்தில் இருந்தாலும் சரி, ஏதாவது கர்ம வினையின் காரணமாக அங்கேயும் அவங்க கஷ்டப்பட்டு இருந்தாலும் சரி, இப்போ நீங்கள் செஞ்ச இந்த தானம் அவங்கள விடுவிக்கும். அப்போ அவங்க மனசு குளிரும். அவங்க மனசு குளிரும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வாழ்க்கை குளிர்வதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் ஏற்படும். வாழ்க்கையை மேஜிக் போட்ட மாதிரி மாறும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ எந்த ஒரு வழிபாடும் செய்யலை, பரிகாரம் செய்யலைனாலும் நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு சொம்பு தண்ணீரை இந்த இடத்துல வச்சுட்டாவது நீங்கள் தூங்குங்க. கண்டிப்பாக ஏதாவது அற்புதம் நிச்சயம் நடக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.